இங்க இருக்கிறவங்க யாராவது நீங்க விசித்திரமா உருவாக்கப்பட்டவங்களா? இல்ல, நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே. சொல்லுங்க ஐயா, மனுஷங்க தானே. எத்தனை பேருக்கு 4 கண்ணு இருக்குங்க? பின்னால 2 கண்ணு இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி 2 கண். ஆனா பிசாசு எப்படி உருவாக்கப்பட்டவனா? சொல்லுங்க, விசித்திரமாய் உருவாக்கப்பட்டவன். அவனுக்கு ஞானம் இருந்தது, முத்திரை மோதிரமா இருந்தான், அதிகாரம் உடையவனா இருந்தான், பூரண அளவு, ரொம்ப அழகா இருப்பான். அதனால பிசாசு, நல்லா கவனிங்க, கருப்பு கலர் தான் வருவேன்னு நினைக்காது, அழகாகவும் வருவான், அழகழகாய் வருவான். அப்போ அவன் பூரண அழகுள்ளவனா. அவன் தேவனுடைய தோட்டமாகி எங்க இருந்தவன்? இதுல உங்களுக்கு என்ன விளங்குச்சு? ஏதேன்ல யாரெல்லாம் இருந்தா? ஆதாம், ஏவாள், சர்ப்பம். அதான் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஏதேனில் பிசாசு இருந்திருக்கிறான். சரி, அவனுடைய உடல் வாக பத்தி சொல்லுது. அவன் எப்படி இருந்தானா, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. அப்படின்னா அவன் மண்ணிலிருந்து உருவானவன் அல்ல, அவனை கர்த்தர் வேற மெட்டீரியல்ல உருவாக்கி இருக்கிறார். மனுஷர்களாகிய நம்மை கர்த்தர் எங்கிருந்து உருவாக்கினார்? மண்ணிலிருந்து. ஆனா இவனை உருவாக்கும் போது ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் பாருங்களேன். கோமேதகம், படிகப்பச்சை இதெல்லாம் கடையில கிடைக்குதா? பொண்ணு மட்டும்தான் கிடைக்குது. இதெல்லாம் அதை விட ரேட்டு ஜாஸ்தி. அப்ப அவன் சரீரம் முழுவதும் அப்படி இருந்திருக்கு பாருங்க. அவன் மெட்டீரியலே வேற, நம்ம மெட்டீரியல் வேற. நம்ம மெட்டீரியல் என்ன? மண்ணு. ஆனா அவனை எப்படி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு சொல்லுங்க? எல்லாம் உருவாக்கி இருக்குது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த தூதன், இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். நல்லா வழங்குங்க, புரியுங்க. தேவன் ஒருவரே சிருஷ்டிகர். இந்த தூதன் சிருஷ்டிக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன். ஆனா இவனை ஆண்டவர் பிசாசா உருவாக்கல, பேயா உருவாக்கல, சாத்தானா உருவாக்கல, தேவ தூதனாய் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். போக நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில். இப்ப இந்த தூதன் பாருங்க, அப்படியே ரெக்கையை அப்படியே உயர்த்தினாருன்னா மியூசிக் வரும். இந்த கை எப்படி உயர்த்தினாருன்னா மியூசிக் வரும். அவனுடைய உடம்புலே அந்த மேள வாத்தியங்கள் இருந்தது. இந்த குறிப்பாக இந்த தூதன் மேல அப்படிப்பட்ட ஒரு கிருபைய, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு? வச்சிருந்தாரு. சரி, அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். எதற்காக இவன் உருவாக்கப்பட்டான்? எதற்காக உருவாக்கப்பட்டான்? பைபிள் சொல்லுது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரு? கேரூப். 3 விதமான தூதர்களை கர்த்தர் உருவாக்கினார். ஒருத்தர் பேர் என்னன்னா மிகாவேல். யாருங்க? மிகாவேல். மைக்கேல் அப்படின்னா தெரியும்ல, அவர் தான். அவன் தூதன் தான், அவன் தெய்வம் கிடையாது. அந்த தூதனுக்கு சிலை வைத்து வழிபடுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. எந்த ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால மைக்கேல் ஆதி தூதர் என்னவா இருக்கட்டும், அது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன், அதன் சாயலை வணங்குகிறவன் சபிக்கப்பட்டவன், வேதம் சொல்லுகிறது. அந்த யோவான் தூதனுக்கு காலில் போய் விழுறார் இல்லையா? தூதன் என்ன சொல்றான்? நீ இந்த பாவத்தை இனிமே செய்யாத, நான் உன்னை போல ஒரு ஊழியக்காரன். மனுஷனை கர்த்தர் ஊழியக்காரனா வச்சிருக்கனா, தேவ தூதர்களையும் கர்த்தர் அவருக்காக ஊழியம் செய்வதற்காக தான் வச்சிருந்தார். மிகாவேல் இவன் தேவனுடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன். யுத்தத்திற்காக மிகாவேலை கர்த்தர் வைத்திருந்தார். கப்ரியேல் என்ற ஒரு தூதன், இவர்கள் பிரதான தூதர்கள். அவர்களுக்கு கீழே நிறைய தூதர்கள் இருப்பார்கள். கப்ரியேல் தூதன், கப்ரியேல் தெரியுமா? கப்ரியேலுக்கு தமிழ்ல என்ன? கப்ரியேல் தானா? அவருக்கு ஏதாவது கோயில் இருக்கா கப்ரியேலுக்கு? இந்த கப்ரியேல் யாருன்னா, ஆண்டவருடைய தூதை மனுஷனுக்கு கொண்டு வருகிறவர்.
இயேசு பிறந்த போது சொல்றாரு, சகரியா கிட்ட யார் வந்தா? கபிரியேல் என்னும் தூதன், இல்லையா? அதே போல காப்பாற்றுவதற்காக, மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காக, மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை அவன் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டவன் தான் இந்த காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட தூதன். நீங்க திரும்ப நம்ம ஏசாயால படிக்கும்போது திரும்ப அந்த வசனத்துக்கு நான் வரும்போது தெரியும், அவனுடைய பெயர் சொல்லுது. நான் மிகாவேல் கபிரியல்னு சொன்னது போல இவனுக்கு பேர் என்னன்னா அதிகாலையின் மகன், விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல அந்த வார்த்தை இல்ல, லூசிபர் என்று சொல்லுவார்கள். அப்ப இவனை கர்த்தர் சாத்தானா ஒரு அசுத்த ஆவியா பிசாசா உருவாக்கல. இவனை கர்த்தர் எதற்காக உருவாக்கினார் என்றால் காப்பாற்றுவதற்காக உருவாக்கினார். நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கும் பயங்கர கேப் இருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து இந்த பிசாச மேல இருந்து கீழே தள்ளினதுனால பிசாசிங்க வந்து பூமி என்ன பண்ணிட்டான்? ஒழுங்கின்மையும் வறுமையும் ஆக்கிட்டான். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவன் ஆதியில் எங்க இருந்தான் தெரியுமா? எங்க இருந்தான்? ஏதேனில் இருந்தான். அப்போ ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளை மனுக்குலத்தை உருவாக்குனதற்கு பிறகுதான் இந்த தூதன் பிசாசாக மாற்றப்பட்டிருக்கிறான். அதை நான் உங்களுக்கு போக போக சொல்றேன் பாருங்க. ஆமே. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. ஆனா பிசாசை பத்தி முழுசா சொல்லணுமே, சொல்றேன். சரி, முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. உங்களை போலவே எனக்கும் பசி இருக்கிறது. உங்களைப் போலவே நானும் பாடுள்ள மனுஷன். 10:30 மைக்க பிடிச்சிட்டு இவ்வளவு நேரம் நானும் நிற்கிறேன். அதனால உங்களுடைய சோர்வு எனக்கு நல்லாவே விளங்கும். ஆமே. சரி, தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க. அந்த வசனத்துல 28வது அதிகாரம் 15வது வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட, சரி அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, நீ காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை எங்க வச்சிருக்கிறார் பாருங்க. அவனை எங்க? பரலோகத்தில் இருந்தவன் அவன், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்தவன். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? நல்ல தெளிவா கவனமா படிக்கணும். ஏதேனிலும் இருந்தான். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஏதேனிலும் இருந்தான், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலும் இருந்தான், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அப்ப அவனுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. நீங்களும் நானும் அக்கினிமயமான கற்களின் நடுவில் உலாவ முடியுமா? சொல்லுங்க, பொசுங்கி போ. அப்ப அவனுக்கு எவ்வளவு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஏதேனிலும் இருக்கிறான், பரலோகத்தில் இருக்கிறான். அதாவது பூமியிலே இருக்கிறான், பரலோகத்திலும் இருக்கிறான். அப்படிதான் கர்த்தர் அவனை சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் எப்படி இருந்த நீ குறைவு அற்றவன். அப்போ இடையில ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. சிருஷ்டிக்கப்படும் போது நீ செவ்வையா இருந்தாய், உன்கிட்ட குற்றமே கண்டுபிடிக்க முடியல. மேல வாத்தியங்கள், கீத சத்தங்கள், நீ சரக அடிச்சுபிடி பறந்தேன்னா உன்னுடைய ஆராதனை அவ்வளவு அழகா இருக்குது, உன்னுடைய சத்தம் அவ்வளவு அழகா இருக்கிறது. மற்ற 2 தூதர்களுக்கும் கொடுக்க, மிகாவேல் யாருன்னா நம்ம பாஷையில சொன்ன முரட்டு தூதன். எப்படி? என்ன தூதன்? ஆமா, அடிச்சு உடைச்சிருவாரு. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. கபிரியேல்னா பார்த்துட்டே இருப்பாரு. டே போய் சொல்லுன்னா சரிங்கய்யான்னு போய் வந்து மனுக்குலத்திற்கு உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். மரியாதை வந்து சொல்ல, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறாய். சகரியாவிட்ட வந்து பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிர் தெழுந்த நாளில் இருக்கும்போது மரித்த உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இதெல்லாம் தான் கபிரியேலுடைய வேலை. ஆனா லூசிபருடைய வேலை என்னன்னா, அவனுக்கு மேல ஆண்டவர் ஸ்பெஷலா வச்சிருந்தா. அவன் கையை தூக்குனா சவுண்டு, ஆமென், அந்த மியூசிக் அவ்வளவு அழகாய் காப்பாற்றப்படுவதற்காக, பூமிக்கும் பரலோகத்திற்கும் தொடர்பை உண்டுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவன் தான் இந்த லூசிபர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் மட்டும் நீ எப்படி இருந்த?
குறைவற்றவனா இருந்த, பர்ஃபெக்டா இருந்த. அது என்ன அநியாயத்தை கர்த்தர் கண்டுபிடிச்சாரு? அவன் என்ன அநியாயம் செய்தார்? அடுத்த வசனத்திலிருந்து அழகா நமக்கு புரியும். சிலருக்கு புரிவதற்கு கடினமா இருக்கும். ஆண்டவருடைய கிருபையினால நான் உங்களுக்கு விளக்க விரும்புறேன். எசேக்கியேல் 28:16 வாசிங்க. போதும். உன் வியாபாரத்தின் மிகுதியினால். இதெல்லாம் புரிஞ்சது இதுவரைக்கும். சரி, அவன் எப்படி உருவாக்கப்பட்டான், எங்க இருந்தான், எங்க போனான்? வியாபாரமா? இவன் என்ன பிசினஸ் பண்ணியிருப்பான்? யாருக்காவது புரியுதா? உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து பாவம். இதுதான் அவன் செஞ்ச அநியாயம். என்ன பாவம்? நான் சொன்னேன், அவன் ஏதேனிலும் இருந்தான், பரலோகத்தில் இருந்தான். இங்க என்ன பிசினஸ் நடந்திருக்கும்? நல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும். பழைய காலத்துல வியாபாரம், பிசினஸ் சொல்றது நமக்கு தெரியும். ஒரு ஒரு நாட்டில் ஒரு நல்ல வளங்கள் இருந்தா அந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வருவது, கடத்துவது. புரியுது? அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இங்கே வியாபாரம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கடத்துவது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. இப்போ நம்ம ஊர்ல இருந்து, நம்ம ஹார்பர்ல இருந்து நல்ல 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 என்ன சொல்றது, விலை உயர்ந்த மீன்களை, இல்லைன்னா விலை உயர்ந்த கடலிலிருந்து கிடைக்கிற காரியங்களை இன்னொரு நாட்டுக்கு கடத்துவது, வியாபாரம், கடத்துவது. அப்ப இவன் என்ன பிசினஸ் அங்க பண்ணனான்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி, இவர்கள் தேவாதி தேவனை ஆராதிப்பார்கள். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசு தேவன், உயர்ந்தவர், சிறந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, இவர்கள் செய்கிற இந்த ஆராதனையை எடுத்து தேவனுடைய சமூகத்தில் கொடுப்பது. ஏன்னா மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது, அந்த அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவ முடியாது. பரலோகத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். மனுபுத்திரரின் ஆராதனையை இவன் எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு கொடுப்பது. நல்ல கவனிங்க. பைபிள் சொல்லுது, உன்னுடைய வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். என்ன பாவம் செய்தான்? இங்கதான் அவன் தவறு செய்கிறான். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் பாருங்க, ஸ்தோத்திரம், துதி, ஆண்டவர் உயர்த்துறது. உலகத்திலேயே விலையேற பெற்ற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற காரியம் என்னன்னா, மனுஷன் ஆராதிக்கிற ஆராதனை. அதுல அவ்வளவு மேன்மை இருக்கிறது. இது இந்த பிசாசுக்கு தெரியும். இவன் நினைச்சான், எனக்கு இந்த சும்மா இந்த டிராவல் ஏஜென்சி வேலை தானே கொடுத்துருக்கிறாரு, ஆனா நான் கொண்டு போற இந்த ஆராதனைக்கு மகிமை எவ்வளவு, இதை ஏன் நான் அவருக்கு கொடுக்கணும்? புரியுது அவங்களுக்கு? சிலர் பிசினஸ் பண்ணுவாங்க பாருங்க, கொஞ்ச நாள் ஏஜென்சியா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துடும். எவ்வளவு நாள் தான் நானே இந்த வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்கணும், நானே இந்த பிசினஸ், நான் இவ்வளவு உழைக்கிறேன், தேய்றேன், அங்கு இங்கும் போய் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை பார்த்து என்னுடைய ஓனருக்கு இந்த பைசா கொடுக்குறேன், அவர் கோடி கோடியா சம்பாதிச்சு வீடு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, இந்த லாபத்தை ஏன் நான் எடுக்கக்கூடாது? லிட்டரலா அதுதான் நடந்தது. பிசாசு என்ன யோசிக்கிறான்னா, ஏன் நான் அவருக்கு கொடுக்க வேண்டும்? இவ்வளவு விலையேற பெற்ற ஆராதனை, மனுஷன் ஆராதிக்கும் போது அதுல அவ்வளவு ஒரு கனம் இருக்கிறது, அவ்வளவு ஒரு மேன்மை இருக்கிறது. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன், தூளிலிருந்து உருவாக்கப்பட்டவன், ஒண்ணுமில்லாமல் உருவாக்கப்பட்டவன், இவன் கர்த்தரை துதிக்கும் போது அதுல எவ்வளவு பிரசன்னம் இருக்கிறது. இதை நான் ஏன் எடுத்து அவரிடத்துல கொடுக்கணும்? இதை நானே எடுத்துக்கொண்டால் என்ன? ஏன் மனுஷனை என்ன ஆராதிக்க வைக்க முடியாது? இந்த ஆராதனை ஏன் நான் வாங்கக்கூடாது? பைபிள் சொல்லுது, நீ பாவம் செய்தாய். எந்த ஒரு மனிதன் அவனுக்காக கொடுக்கப்பட்ட வேலையிலிருந்து தவறி இன்னொரு வேலைக்கு மூக்க நுழைக்கிறானோ, அங்கே பாவம் வந்து விடுகிறது. பாஸ்டர் என்கிற முறையில் எனக்கு சில காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் அதை மட்டும்தான் செய்யணும்.
நான் வேற காரியத்துல மூக்க நுழைச்சேன்னா நான் பாவம் செய்கிறேன். விசுவாசிகள் என்கிற காரியத்துல விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறார். அதை தவிர வேற ஏதாவது மூக்க நுழைச்சோம்னா நாம் பாவம் செய்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? லூசிபரே, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அதை மாத்திர நீ செஞ்சிருக்கணும். உனக்கு வேலை என்ன? தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது அந்த துதி பலிகளை தேவ பிரசன்னத்திற்கு கொண்டு வருவது, அந்த ஆராதனையை தேவனுடைய பர்வதத்திற்கு கொண்டு வருவது, அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவுகிற பரிசுத்தரிடத்தில் கொண்டு சேர்ப்பது, அவ்வளவுதான் ஆராதனை. இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஜனங்கள் ஆராதிக்கும் போது அவர்களை மேன்மைப்படுத்துவது. முன்ன நிக்கிற ஊழியன் ஒரு பொருட்டே கிடையாது. நாம் ஆராதிக்கிற இயேசுதான் வல்லமையும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க புகழ் அவர்களே எடுத்துக்கிறாங்க, அவர்களே சேர்த்துக்கிறாங்க, அவர்களை கடவுளாக பாவிக்கிறார்கள். என்கிட்ட ஜெபம் பண்ணாதான் நடக்கும், இந்த சர்ச்சுக்கு வந்தாதான் பரலோகம் போவீங்க. எங்க பைபிள் சொல்லுது? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத எந்த ஊழியனும் பாவம் செய்கிறான். ஜனங்களை திருப்திப்படுத்துற ஊழியம் செய்யறது, ஜனங்கள் பாஸ்டர் நல்லா புகழணும், பாஸ்டர் பயங்கரமாக இவங்க, அந்த மகிமை பாஸ்டருக்குரியதல்ல. பைபிள் சொல்லுது, இயேசு கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தார்? நீ ஊழியம் செஞ்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லணும், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், வெறும் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிற ஆண்டவரே. இதுதான் ஒரு ஊழியனுடைய தகுதி. இங்க பிசாசு என்ன நினைக்கிறான்னா, நான் அவருக்கே கொடுத்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய, போகும்போதெல்லாம் யோசிச்சிருப்பான், எவ்வளவு ஒரு துதி பலி ஆராதனை எவ்வளவு மகிமையானது, இதை நான் ஏன் எடுத்துக்க கூடாது? அதனால் அவன் பாவம் செய்தான். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து, சொல்லுங்க, ஆகாதவன் என்று தள்ளினார். அப்ப இந்த பிசாசு ஆகாதவன் என்று தேவ பிரசன்னத்தை விட்டு தள்ளப்பட்டவன். காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உனக்கு நான் எவ்வளவு கிஃப்ட கொடுத்திருந்தேன். நீ பூமியிலே இருக்கலாம், அக்னிமயமான கற்களின் நடுவில் நீ என்ன பண்ணலாம்? உலாவலாம். இவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுத்து உனக்கு நான் வச்சிருந்தேன்னா உன் மனசின் மேட்டிமை. அடுத்த வசனம் பாருங்க, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. நல்ல கவனிங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, நான் மற்ற தூதர்களை போல அல்ல, இந்த மனுஷனை போல அல்ல, நான் விசித்திரமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள ஒரு அழகு இருக்கிறது, எனக்குள்ள ஒரு மேன்மை இருக்கிறது, நான் கையை அசைச்சா ஒரு சங்கீதம் வருது, இந்த கையை அசைச்சா ஒரு பாட்டு வருது, நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன். அதனாலே அவனுக்கு ஒரு மேட்டிமை வந்தது. இந்த ஆராதனை ஏன் நான் எடுக்க கூடாது என்ன மேட்டிமை வந்துட்டது. சிலருக்கு சில திறமைகள் வந்த உடனே, சில கிருபைகள் பெற்ற உடனே மேட்டிமை வந்துடுது. நான் ஏன் அதை எடுக்க கூடாது? அந்த புகழை நான் ஏன் வஞ்சிக்க கூடாது? இதெல்லாம் அசுத்த ஆவியுடைய கிரியை. ஒரு மனுஷனுக்குள்ள மேட்டிமை இருக்குன்னா, பெருமை இருக்குன்னா, அகந்தை இருக்குன்னா, நானே என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்கிற உணர்வு இருந்துச்சுன்னா, அது தேவனால் உண்டானது அல்ல, அது பிசாசினால் உண்டானது. என்ன பைபிள் சொல்லுது? பிசாசானவன் ஆதி முதலே பாவம் செய்தவனா இருக்கிறான். பிசாசு செஞ்ச பாவம் ஸ்ரீய வஞ்சித்தது இல்ல. பிசாசு செஞ்ச பாவம் என்னன்னா, தேவனுடைய நாம மகிமைக்கென்று செலுத்தப்பட்ட ஆராதனையை வஞ்சித்தது. அப்ப எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ஆராதனையை வஞ்சிக்கிறானோ அவன் பிசாசினால் உருவாக்கப்பட்டவன். கவனிங்க, என் வார்த்தைகளை நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை இருந்ததுன்னா மனம் திரும்புங்கள். மேட்டிமை, கர்வம், ஜாதி பெருமை, திறமை, அதனால உண்டாகிற பெருமை ஒன்றும் இல்லை. எப்பவுமே நம்ம சொல்லணும், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அது உங்க கிருபை, அது உங்க தயவு. எந்த காலத்திலும் யாருக்குள்ளையும் பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவர் ஏன் பெருமைக்கு எதிர்த்து, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்னா, பிசாசு பெருமை உள்ளவன். அந்த குணம், பெருமை என்கிற குணம் எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கோ அவனுக்குள்ள அசுத்த ஆவியின் கிரியை இருக்கும். நல்ல கவனிச்சு பார்க்கணும். தாழ்மை என்பது பைபிள் என்ன சொல்லு? இயேசு என்ன சொன்ன? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நீங்க பிசாசிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்களா, இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்களா? அவன் அழகினால் அவன் இருதயம் மேட்டிமையானது,
அவன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். மினுக்கினான் அப்படின்னா என்ன நீங்க விளங்குனீங்க? அவனுடைய அழகு, அந்த மினுக்கு, அவனுடைய அந்த அப்பியரன்ஸ், அதனால அவன் ஞானத்தை கெடுத்து போட்டான். உன்னை தரையில் தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக எப்படி ஆக்குவேன்? வேடிக்கையாக்குவேன். பாருங்களேன், எப்படி படைக்கப்பட்டவன், விசித்திரமாய் படைக்கப்பட்டவன், தேவனுடைய அக்கினிமயமான கற்கள் நடுவிலே உலாவுகிறவன். அவன் ஒரு வேடிக்கை பொருளாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆமென். உன் அக்கிரமத்தின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதியினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டா என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கவனிங்கள், நம்ம எதிரியுடைய ஆரம்பம் இப்படிதான். அப்ப நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளேயே இந்த எதிரி இருப்பான். பெருமை என்கிற எதிரி, அவன் எதிரி உங்களை வீழ்த்துவதற்காக எதிரி. பொறாமை, ஆண்டவருக்கு போகிற ஆராதனை அவருக்கு போயிடக்கூடாது, இதை நான் தான் பெற்றுக்கொள்ளணும். மனுக்குலம் பரலோகத்துக்கு போய்விடக்கூடாது, நான் இழந்த இந்த ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் இருக்குன்னா கவனிக்கணும். இன்னும் ஒருத்தருடைய ஆசீர்வாதம், நான் சில நேரத்தில் சொல்லுவேன் பாருங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க உங்களை விட அதிகமா சம்பளம் வாங்கினா பொறாமப்படாதீங்க. உங்க கூட பிசினஸ் பார்க்கிறவங்க உங்களை விட அதிகமா காசு வாங்கினாங்கன்னா பொறாமப்படாதீங்க. அவர்களுக்குரியது அவர்களுக்கு, உங்களுக்குரியது உங்களுக்கு தான் கிடைக்கும். இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க, அடுத்தவனை வச்சு பொறாமப்படாதீங்க. அவன் இவ்வளவு வீடு கட்டிட்டான், இவ்வளவு வீடு கட்டிட்டான். பொறாமை என்பது பிசாசுடைய ஆவி. பொறாமையோ வென்றால் என்ன சொல்லுது பைபிள்? எலும்பு உருக்கி. அது ஒரு வியாதி, பிசாசினால் உண்டாகிற வியாதி. பொறாமை, பெருமை, கசப்பு, கோபம், மூர்க்கம், காம விகாரம், இச்சைகள், இவைகள் எல்லாம் பிசாசுடைய தந்திரமான ஆவிகள். நல்ல கவனிக்கணும். ஆமென் சொல்லுவோம். சரி, அப்படியே ஏசாயா 14வது அதிகாரத்தை திருப்புங்க, முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. திரும்பவும் சொல்றேன், பசியோட இருப்பீங்க, வயறார உங்களுக்கு பசி நிறைய மாற சாப்பாடு இருக்கிறது. 11வது வசனம் வாசிங்கம்மா. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே, ஆஹா, எப்படி இருந்தவன் பாருங்க. இப்போ உன்னை கர்த்தர் எங்க வச்சுட்டாருன்னா நரகத்தில் வச்சுட்டார். பைபிள் சொல்லுது, நல்ல கவனிங்க, மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதல்ல நரகம், பிசாசும் அவனுடைய சேனைகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நரகம். பிசாசு ஏன் போராடுறான் நமக்கு விரோதமா? நமக்கு விரோதமா ஏன் யுத்தம் பண்றான்னா, நான் இழந்த அந்த பரலோக மேன்மையை இந்த மனுஷன் பெற்றுவிடக் கூடாது. எப்பவுமே பிசாசு மனுபுத்திரனுக்கு எதிராகத்தான் போராடுகிறான். எனக்கு இப்போ என்ன ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது? புழுக்கள் படுக்கையாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இப்பொழுது பூச்சிகள் போர்வையாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான நரகத்துல தான் இந்த மனுஷனை கொண்டு போவனே தவிர பரலோகத்துக்கு போக விடமாட்டேங்கிறதுனால பிசாசு தந்திரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். கவனிங்கள், அவனுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா மனுபுத்திரனை பரலோகத்திற்கு போய்விட விடக்கூடாது. ஆமே ஆமே. 12வது வசனம் பாருங்க, அங்கதான் அவன் பேர் இருக்கு. அதிகாலையின் மகனாகிய நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்துவேன். ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ ஒட்டாயே. 13வது வசனம் பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். அவனுடைய மனசுல என்ன வந்துருச்சுன்னா, இந்த ஆராதனை நானே எடுத்துக்குவனே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், நான் செய்வேன், நான் போவேன். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதே பிசாசினால் வருகிற வஞ்சனை, அசுத்த ஆவிகளின் ஏவல். நான் செய்வேன், என் சுயபலத்தினால, என் சாமர்த்தியத்தினால, என் வேலையினால, என் குடும்பத்தினால, என் அழகுனால, என் திறமையினால. இப்படி ஒரு மனுஷன் பேசுறானாலே அவனுக்குள்ள அசுத்த ஆவியின் கிரியை இருக்கிறதுன்னு அர்த்தம். தலைவிரிச்சு ஆட வேண்டிய அவசியம் இல்லை.
இதெல்லாம் நம்மை பரலோகத்தை விட்டு தூர தள்ளுகிற கிரியைகள். ஆண்டவர் இந்த கிரியைகளை அழிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன் சொல்லுவோம். ஆமென். சிங்காசனத்துக்கு நான் என்ன உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். எப்படி சொல்றான் பாருங்க, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். நீ உன் இருதய, இதை வெளியே சொல்லல. அவன் ஒவ்வொரு முறையும் இந்த ஆராதனையை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வருது, நானே இந்த ஆராதனை எடுக்க போறேன், உன்னதமானவருக்கு நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா, நீ வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன் இருதயத்தின் நினைவை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் தெரியுமா, இந்த துதி பலியை, ஆராதனையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் போது மோசே இடத்துல சில, நீங்க அதெல்லாம் படிச்சா லேவிய ராகமத்தில் இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு ஆசாரியன் பலி செலுத்தும் போது அந்த ஒரு நிறைய காரியங்களை சொல்லுவார், வாசனை திரவியங்களை சொல்லி பலி செலுத்தும் போது தூபமா அது எழும்பும் போது அது ஒரு ஸ்மெல் வரும், ஒரு வாசனை வரும். ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா, அந்த வாசனையை அந்த ஆசாரியன் நுகரக்கூடாது, ஸ்மெல் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், ஆராதனையை மட்டும் கர்த்தர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆராதனை துதிகளை மாத்திரம், மேன்மையை மாத்திரம் கர்த்தர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். பிசாசு எங்க டச் பண்றான் பாருங்க, அவர் எதை விட்டு கொடுக்க மாட்டாரோ அதை சொல்றான். நான் உன்னதமானவருக்கு அப்பாவின் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகாதிருந்தவன் என்பார்களே. கவனியுங்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவி இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் யுத்தம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், பிசாசு கர்த்தருக்கு எதிரி அல்ல, பிசாசு நமக்கு எதிரி. இன்னைக்கு நம்ம பிசாசை கூட்டாளியா வச்சிருக்கிறோம். அவனுடைய குணாதிசயங்கள், நான் இன்னைக்கு நிறைய குணாதிசயங்கள் உங்களுக்கு சொன்னேன். பெருமை, மேட்டிமை, நானே சம்பாதிச்சிருவேன்னு சொல்ற அந்த எண்ணம், நான் உயர்த்துவேன், நான் மேல, இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. இதெல்லாம் நீங்கள் அழிக்கலைன்னா, ஆவியினால் அவனுடைய கிரியைகளை அழிக்கவில்லை என்றால் நீங்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்த ஆவிகளை கர்த்தர் துரத்த விரும்புகிறார். ஆமென். பிசாசும் அவனோடு கூட விழ தள்ளப்பட்ட அசுத்த ஆவிகளும் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அசுத்த ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்க போறோம். பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமா, ஓடாதீங்க, பயப்படாதீங்க. கோலியாத்திற்கு எதிர்த்து நின்ற தாவீது தான் ஜெயம் பெற்றான். பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்த சவுலும் சவுலோடு கூட இருந்த அந்த ஆர்மியும் ஜெயம் பெறவே இல்லை. எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் தந்திரங்கள் இன்னையோட ஒளிய போதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் உங்களை வளர விட மாட்டான். அவனை குறித்து பைபிள் சொல்ல, அவன் திருடுகிறவன், அவன் கொலை பாதகன், ஆதி முதலே பாவம் செய்கிறவன். உங்களுக்குள்ள பொய் சொல்லுகிற பழக்கம் இருக்கா? பைபிள் சொல்லுது, பிசாசு பொய் பேசுறவன். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், சும்மா பிசாசு போராட்டம் போராட்டம் போராட்டம்னா இதான் போராட்டம், வேற ஒன்றும் போராட்டம் இல்லை. இந்த கிரியைகள் எல்லாம் அழிச்சு பாருங்க, போராட்டம் இருக்காது. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானுடைய குணாதிசயம் வெளிப்படணும். ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் இன்னைக்கு கர்த்தர் விரட்ட விரும்புகிறான். எத்தனை பேர் எதிர்த்து நிற்க போறீங்க பிசாசுக்கு? எத்தனை பேர் பிசாசுக்கு கூட்டாளியா இருக்க விரும்புறீங்க? யாரும் இல்லைல்ல? ஆமா, எதிர்த்து நிற்க போறோம். எழும்புமா, நம்ம எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போறோம். அன்றைக்கு ஜெபாலயத்துக்கு உள்ளதை நான் ஏன் இந்த சத்தியத்தை சொன்னேன்னா, இந்த கிரியைகள் நிறைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் விரட்டணும் இல்லையா? இயேசு இன்னைக்கு அதட்ட போறார்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இயேசு நம்முடைய இடத்துல வந்து ஊழியம் செய்ய போறார். இந்த ஆலயத்துல வந்து பிசாசை எதிர்த்து விரட்ட போறார். இயேசுவின் நாமத்துல பதுங்கி இருக்கிற சர்ப்பத்தின் தோல் எல்லாம் உரியப்பட போகிறது.